ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட். ஹவ் ஆர் யூ? இந்த ஷைன் டைம் ப்ரோக்ராமில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், இந்த வாரம் நம்ம மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம். எல்லோரும் பைபிள் கொண்டு வந்துட்டிங்களா? நோட் பென் கொண்டு வந்துட்டிங்களா? நம்ம போகலாமா? ஓகே. மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். அதில் ஆண்டவர் நிறைய காரியங்களை குறித்து நம்மக்கிட்ட சொல்கிறார். அதில் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 12வது வசனம் வரை வாசிக்கலாமா? சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகரில் சிலர், இவன் இப்படி தேவ தூஷணம் சொல்லுகிறதென்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதென்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கு முன்பாக போனான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமாங்குட்டீஸ், பார்த்தீங்களா? ஏசப்பா நோய்களையும் பாவங்களையும் மன்னிக்க வல்லவராக இருக்கிறாரு. பார்த்தீங்களா? ஒரு திமிர்வாதக்காரனை யார்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க? ஜீசஸ் கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்த பிறகு அந்த திமிர்வாதக்காரனை, நீ படுக்கை எடுத்துக்கொண்டு போ, எழுந்து போ அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் மனசுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க? தப்பான எண்ணத்தை கொண்டு வராங்க. எப்படி இவர் சொல்லலாம் அப்படின்னு. அப்போது அவங்க சிந்தையில் நினைக்கிறத ஏசப்பா என்ன பண்ணுறாரு? அறிந்திருக்கிறாரு. அப்போ அறிந்திருக்கும் பொழுது அவர் கேட்குறாரு, நீங்கள் இப்படி உங்கள் சிந்தையில் நினைக்கிறது என்ன? ஏன் இப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போது படுக்கை எடுத்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னோடனே இப்படி ஒரு வார்த்தையை இவர் எப்படி சொல்லலாம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போது ஏசப்பா அவங்களுடைய சிந்தையில் இருக்கிற அந்த கொஷினை அவர் அறிஞ்சிக்கிட்டு, நீங்கள்லாம் இப்படியே நினைக்கிறீங்க அப்படின்னு அவர் ஏசப்பா கேட்குறாரு. கேட்ட உடனே என்ன சொல்கிறாரு? பூமியில் உங்களுக்கு நான் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேனே, நான் என்ன பண்ண, நோய்களை குணமாக்க உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுத்துருக்கிறேனே அப்படின்னு ஏசப்பா என்ன பண்ணுறாரு? நமக்கு சொல்கிறாரு. ஏசப்பா நம்மளுடைய நோய்களையும் பாவங்களையும் குணமாக்க வல்லவராக இருக்கிறாரு. பைபிளில் கூட ஆபிரகாமை லோத்தை என்ன பண்ணார்? மீட்டாங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அவங்களுடைய ஒரு நல்ல உறவுக்காரன்னு சொல்லலாம். இப்போ நம்ம நண்பர்களுடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பாவம் இருந்தால் நீங்கள் அவங்களுக்காக செபிக்கும் பொழுது அவங்களுக்குள்ள என்ன உண்டாகும்? ஒரு நம்பிக்கை உண்டாகும். இயேசுவின் மேலே ஒரு நம்பிக்கை உண்டாகும். அப்போ அவங்க விசுவாசிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். சரியா குட்டீஸ்? ஓகே. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வசனம் 13லிருந்து 17 என்னன்னு பார்க்கலாமா? வாசிக்கலாமா? அவர் மறுபடியும் புறப்பட்டு கடலருகே போனார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் நடந்து போகையில் அல்பியுவின் குமாரனாகிய லேவி
ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதைக் கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அப்பொழுது அவருடைய வீட்டிலேயே அவர் போஜன பந்திருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோடு கூட வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடு அவர் சீஷரோடும் கூட பந்திருந்தார்கள். அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை வேத பாரகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீஷரை நோக்கி, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதென்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளனுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஆம் குட்டீஸ், என்ன சொல்கிறாங்க ஏசப்பா? யாரை அழைக்கிறாங்க? லேவி யார்? மத்தேயு லேவி என்ற மத்தேயை யார் அழைக்கிறாங்க? ஜீசஸ் கூப்பிடுறாங்க. அப்போ அவங்க கூப்பிட்ட உடனே லேவி யார்? மத்தேயு யார்? ஒரு வரி வசூலிப்பவர். அவர் என்ன பண்ணுவார்? நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க தானே. ஆனால் இயேசு அவரை பார்த்து, என்னை பின்தொடர்ந்து வா, எனக்கு ஊழியம் செய்ய வா அப்படின்னு ஜீசஸ் கூப்பிட்ட உடனே மத்தேயு என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு யார் பின்னாடி போறாரு? ஜீசஸ் பின்னாடி போறாரு. ஆமா, ஏசப்பா பாவிகளை வெறுக்கவில்லை, அவர்களை மீட்கவே அவர் என்ன பண்ணாரு? இந்த உலகத்துக்கு வந்தாரு. அப்போ அநேகரை மீட்கும் பொருளாக யார் இருக்கிறாரு? ஜீசஸ் இருக்கிறாரு. அப்போ அநேக பேரை மீட்க வந்தவர்களை நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? அநேகரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டுகிறவர்களாக நம்ம எப்பொழுதுமே இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எப்பொழுதுமே ஜீசஸ் கிட்ட எல்லார்கிட்டையுமே ஜீசஸுடைய அன்பை பற்றி நம்ம சொல்லணும், சுவிசேஷத்தை சொல்லணும். நம்ம எவ்வளோ தவறு செய்திருந்தாலும் ஏசப்பா நம்ம என்ன பண்ணுவார்? நம்மளை ஏற்றிக்கிறவராகவும் நம்மளை பாதுகாக்கிறவராகவும் நம்மளை மன்னிக்கிறவராகவும் இருக்கிறாரு. ஸோ இதில் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் யார்? சகேயு என்ன பண்ணார்? இயேசுவை பார்த்து என்ன பண்ணார்? இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? சகேயு எப்படிப்பட்டவர்? ரொம்ப குள்ளமான மனுஷன் இல்லையா? அவரும் என்ன பண்ணுவார்? வரி வசூலிப்பார், அநேகர்கிட்ட அநியாய வட்டி வாங்கி சம்பாதிச்சு வச்சுருப்பார். ஆனால் அவர் ஒரு நாள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட உடனே இவர் எப்படிப்பட்டவராக இருப்பாரோன்னு என்ன பண்ண அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தார் இல்லையா? அப்போது அவர் பார்க்க முடியாது, ஏன்னா அவர் ரொம்ப குள்ளமான மனுஷன். அப்போ என்ன பண்ணார்? சகேயு மரத்து மேலே ஏறிந்து இயேசு எப்படிப்பட்டவரோ என்று என்ன பண்ணாங்க? அவங்க ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. அப்போது ஏசப்பா அநேகரை விட்டுட்டு சகேயை மட்டும் தேர்ந்தெடுத்தார். எல்லாரும் முறுமுறுத்தாங்க, இந்த சகேயு எப்போவுமே அநியாய வட்டி வாங்குறோன்னு இவனை போய் ஏசப்பா தேர்ந்தெடுத்தாரு, இவர் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாருன்னு எல்லாரும் முறுமுறுத்தாங்க. ஆனால் ஏசப்பா பாவிகளை ரட்சிக்க தான் இந்த பூமியில் வந்தார், நம்மளை எல்லாரையும் மீட்க தான் இந்த பூமிக்கு வந்தார் இல்லையா? நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்கவும் அவர்களை மீட்கவும் யார் வந்தது? ஜீசஸ் வந்தார் இல்லையா? அது மட்டும் இல்லை, நம்ம எப்போவுமே என்ன தவறு செய்தாலும் மனம் திரும்பி நம்ம என்ன பண்ணோம்? ஜெபித்தோம்னா ஏசப்பா கண்டிப்பாக மன்னிப்பார். சரியா குட்டீஸ்? ஓகே, நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வசனம் 18 22 வசனம் வரல நம்ம வாசிக்கலாமா? அதில் ஏசப்பா உபவாசத்தை பற்றின கேள்விகளுக்கு பதில் சொல்கிறாரு. பார்க்கலாமா? யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். அவரிடத்தில் வந்து, யோவானுடைய சீஷரும் பரிசேயனுடைய சீஷரும் உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீஷர்கள் உபவாசியாமல் இருப்பதென்ன என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களுடனே இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே. மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள். ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான், இணைத்தால் அதனோடு இணைத்த புதிய துண்டு பழையதை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். ஒருவனும் புது திராட்சரசத்தை பழத்துருதிகளில் வார்த்து வைக்க மாட்டான், வார்த்து வைத்தால்
புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருதிகளும் கெட்டுப்போகும். புது ரசத்தை புது துருதிகளில் வார்த்து வைக்க வேண்டும் என்றார். ஆம் குட்டீஸ், என்ன சொல்கிறாங்க? பரிசேயரும், அதாவது பரிசேயரும் யோவானுடைய சீஷரும் என்ன பண்ணுறாங்க? உபவாசம் இருக்கிறாங்க. அப்போது ஏசப்பா கிட்ட கேட்குறாங்க, உங்கள் சீஷர்கள் எல்லாம் உபவாசம் இல்லையா? இப்போ ஏசப்பா சொல்கிறாரு, மணவாளன் தங்களோடு இருக்கும்போது அவங்க ஏன் உபவாசிக்கணும்? நான் வந்து இந்த பூமியிலேருந்து எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்ன பண்ணுவாங்க? அப்போ உபவாசிப்பாங்க. கூட இருக்கும்போது எதுக்கு உபவாசிக்கணும் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. அம்மா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய உறவு எப்படி இருக்கணும்னா உபவாசத்தோடு நம்ம ஏசப்பா கூட நெருங்கி இருக்கணும். அது மட்டும் இல்லை, தாவீது கூட என்ன பண்ணார்? பல காரியங்களிலும் உபவாசித்து தான் ஆண்டவரிடத்துல என்ன பண்ணார்? கேட்டார். நாம் ஜெபிக்கும் பொழுது எப்பொழுதுமே என்ன பண்ணோம்? உபவாசிக்கணும். ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது அவரிடத்துல சில காரியங்களை நம்ம உபவாசித்து நம்ம கேட்கும் பொழுது அதுக்கு கட்டாயம் விட கிடைக்கும். சில பேய்களை நம்ம உபவாசம் இல்லாமல் நம்ம துரத்த முடியாது இல்லையா? அதனால் எப்போவுமே நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இல்லை வீக்லி ஒன் டேயில் ஒரு வேளை நீங்கள் சாப்பிடாம கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். சரியா? ஓகே, அடுத்தது நம்ம வசனத்தை பார்க்கலாமா? வசனம் 23 28. அதில் வந்து தானியங்களை எப்படி பறிக்கிறாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாமா? 23வது வசனம். பின்பு அவர் ஓய்வு நாளில் பயிர் வழியாக போனார். அவருடைய சீஷர்கள் கூட நடந்து போகையில் கதிர்களை கொய்ய தொடங்கினார்கள். பரிசேயர் அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், தாவீதுக்கு உண்டான ஆபத்தில் தானும் தன்னோடு இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது அவன் அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரிய தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தெய்வ சமூக அப்பங்களையும் தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களும் கொடுத்தானே என்றார். பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். குட்டீஸ், என்ன சொல்கிறாங்க? சீடர்கள் எல்லாம் பசியாக இருக்கும் பொழுது பரிசேயர்கள் என்ன பண்ணுறாங்க? கண்டிக்கிறாங்க. என்ன, சீடர்கள் தானியங்கள்லாம் பறிச்சதை பார்த்து பரிசேயர்கள் என்ன பண்ணுறாங்க? கண்டிக்கிறாங்க. அப்போது ஏசப்பா சொல்கிறாரு, இது மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. அப்போது ஓய்வு நாளில் அப்போது தாவீது என்ன பண்ணுறாரு? பசியால் என்ன பண்ணுறாரு? அப்பத்தை உண்டாருன்னு 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்படியா நம்ம பார்க்கணும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம்? ஏசப்பாவை நம்ம நேசிக்கிறோம், அவரை நினச்சிக்கிறோம் இல்லையா? நம்ம நிறைய காரியங்களில் நிறைய வேலைகளில் நம்ம என்ன பண்ணுறோம்? வீக்லி 7 டேஸில் 6 டேஸ் நீ நல்லா வேலை செய்யலாம். ஆனால் 7வது நாள் உங்களுக்கு என்னது? ரெஸ்ட்டு. சண்டே ஆனால் நம்மளுக்கு ரெஸ்ட்டு தானே. நல்லா சாப்பிட்டு நமக்கு விருப்பமான இடத்துல போகிறது, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து டே டு லைஃப்பில் நடக்கிறது தானே. ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாரு? அந்த ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் யார்? ஜீசஸ் தான். அதனால் இந்த ஓய்வு நாளில் செய்யத்தகாதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு இல்லை. நீங்கள் அந்த நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கணும். மனுஷனுக்காக ஓய்வு நாள் என்ன சொல்கிறாரு? உண்டாக்கப்பட்டது. மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறாரு. மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படலை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. அப்போ ஓய்வு நாள் யாருக்காக உண்டாடுது? உங்களுக்காகவும் எனக்காகவும் உண்டாக்கப்பட்டது. யார்? அதுக்கு ஆண்டவர் யார்? ஜீசஸ் தான் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்? நற்கிரிகைகளை செய்யறதுல தப்பு கிடையாது இல்லையா? அதில் அந்த நாளுக்கும் யார் ஆண்டவர்? இயேசு தான் இல்லையா? சரி, இன்னைக்கு நம்ம மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் யாரெல்லாம் பார்த்தோம்? இயேசப்பா பாவங்களையும் நோய்களையும் குணமாக்க வல்லவராய் இருக்கிறார், மன்னிக்கிறவராய் இருக்கிறார்ன்றதை நம்ம குறித்து பார்த்தோம். அடுத்தது என்ன பண்ணோம்? உபவாசத்தை குறித்து
சீஷர்கள்கிட்ட பேசுகிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் யார்? ஜீசஸ் தானே நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போது நம்மளுடைய பல நேரங்களில் நம்ம தவறும் பொழுது ஏசப்பா நம்மளை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். அந்த பாவத்தை விட்டு நம்ம மனம் திரும்பணும். மனம் திரும்பாமல் ஏசப்பா பார்த்துப்பாருன்னு சொன்னால் அது தவறான காரியம். நம்ம அறியாமலேயும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டாக என்ன பண்ணும்? நம்ம ஜீசஸை கெட்டியமாக பிடிச்சிக்கணும். நம்ம அறியாமையில் நம்ம சோரம் போகக்கூடாது. எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணணும்? ஆவிக்குரிய வாழ்வில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆண்டவரோடு நம்ம நடக்கணும். வேத வசனங்களை கருத்தாக தியானித்து அதில் நம்ம என்ன பண்ணணும்? தேறினவர்களாக இருக்கணும். அந்த கிருபை யாரால் மட்டும்தான் தர முடியும்? ஜீசஸால் மட்டும்தான் தர முடியும். ஆமாம், நான் எப்போ பார்த்தாலும் பைபிள் படிக்கிறேன், பட் ஆனால் நான் என்ன பண்ணுறதில்ல, நான் என்னால் அதை ஃபோக்கஸ் பண்ண முடியல, அது எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நம்ம பல நேரங்களில் என்ன பண்ணுறோம்? தவறி போகிறோம். அப்போ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பா கிட்ட அந்த ஞானத்தை கேட்கணும், அந்த கிருபை கேட்கணும். ஏசப்பா, நான் இந்த வேதத்தை அறிந்து கொள்ள எனக்கு ஞானத்தை தாங்க, இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு நீங்கள் கேட்கும் பொழுது ஏசப்பா என்ன பண்ணுவார்? நிச்சயமாக விடுதலை தருவார். உங்கள் வியாதியிலிருந்து விடுதலை தருவார். நீங்கள் ஜெபிக்கிறதற்கு பதில் தருவார் குட்டீஸ். ஓகேவா? அப்போது நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. சரியா? ஓகே, இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை இன்றைக்கி நம்ம தியானித்தோம். நீங்கள் வீட்டில் இதை நல்லா என்ன கோத்திரு பண்ணணும். ஆண்டவரோடு நீங்கள் பேசணும். சரியா? மற்றவங்களுக்காகவும் செபிக்கணும். நீங்கள் பாவத்திலிருந்து விட முடியலன்னா ஏசப்பா கிட்ட அந்த கிருபை கேட்கணும். சரியா? நம்ம அதுக்காக இன்றைக்கி நம்ம செபிப்போமா? அன்புள்ள பரலோக தகப்பனே, இதோ தகப்பனே ராஜா, நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக கொடி ஸ்தோத்திரம்பா. இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம்பா. தகப்பனே, அநேக நேரங்களில் நாங்கள் குற்றவாளிகளாக இருக்கிறோம்ப்பா, தவறி விழுகிறோம்ப்பா. இந்த உலகம் தீமையினால் நிறைந்திருக்கிற தகப்பனே அப்பா, பிள்ளைகள் ஒருபொழுதும் தீமைக்குள்ள சிக்கிக்கொள்ளாத படிக்கு நஸ்ரீனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்முடைய இரத்தத்தை அவர்கள் மேலே நான் தெளிக்கிறேன். பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா, அவர்கள் பாவங்களிலிருந்து மீண்டு அப்பா ராஜா ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமான பாத்திரமாய் நீர் அவர்களை வளைத்து கொள்ளுங்க. நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை வளர்க்கறதுல சேலஞ்சிங்காக இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் விசேஷ ஞானத்தை கொடுங்கப்பா. பிள்ளைகள் வளர்த்துல உமக்கு பிரியமாய் வளர்க்க அவர்களுக்கு விசேஷ ஞானத்தை கருவை தாங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் தன் பாவத்திலிருந்து விடுதலை அடைய நீர் இப்பொழுதே அற்புதம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளையை நீங்கள் தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. பிசாசின் வல்லமைகளை அப்பா பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க கூடாத படிக்கு தடை பண்ணுகிற எல்லா பலவான்களின் ஆவிகளை நான் கட்டி செபிக்கிறேன்ப்பா. ஒரு பிள்ளைகளையும் சேதப்படுத்தப்படாதபடி நீர் காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ். நீங்கள் எப்பொழுதுமே என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும். எதை செஞ்சாலும் ப்ரேயர் பண்ணி தான் ஏசப்பா கிட்ட கேட்டு தான் செய்யணும். சரியா? ப்ரேயர் பண்ணாமல் நீங்கள் யாரும் வெளியில் போகக்கூடாது. சரியா? ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.